தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளில் செயல்படும் ஸ்கேன் சென்டர்களில் சட்டவிரோதமாக பாலினம் கண்டறியப்படுவதாக புகார்கள் எழுந்தது. இதனையடுத்து தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இணை இயக்குநர் சாந்தி தலைமையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அந்த கும்பலைச் சேர்ந்த இருவரை மடக்கி பிடித்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணி விழுந்தான் வடக்கு புதூர் பகுதியில் அதிக வாடகை கொடுத்து வீடு எடுத்து அங்கு ரகசிய ஸ்கேன் சென்டர் நடத்தும் ஆசாமிகள் ஆயிரக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு ஸ்கேன் மூலம் கர்ப்பிணியின் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டறிந்து கூறியது தெரியவந்தது. பாலினம் குறித்து ஸ்கேன் செய்ததாக சிக்கிய மணிவண்ணன், பிரசாத் ஆகிய இருவரிடமும் நீங்கெல்லாம் சேலம் ஆத்தூர்ல ஒரு பெண் குழந்தை கூட பிறக்க விட மாட்டீங்கல்ல என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார் இணை இயக்குனர் சாந்தி. விசாரணையில் அவர் தனக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பதாகவும் இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை, தனக்கு ஏதும் தெரியாது என்று மழுப்பியவரிடம் நீந்தான் கேங் லீடர்னு எனக்கு தெரியும் என்று கூறிய சாந்தி பின்னர் அவர்கள் இருவரையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். நீதான் கீழே போன் பண்ணாங்க ஓனருக்கு, தட்டுனாங்க எல்லாத்தையும் கட்டிடுவேன். இதுக்கு முன்னாடி வரல, அப்ப இதுக்கு முன்னாடி எங்க பண்ணிட்டு இருந்தா பண்ண தெரியாது. நீதான் கேங் லீடரே. அவர்களிடம் இருந்து 20,000 ரூபாய் ரொக்கம், ஸ்கேன் செய்யப்படும் எந்திரம், செல்போன்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்களிடம் இதுவரை எத்தனை பேர் பாலினம் குறித்து ஸ்கேன் செய்து சென்றனர் என்பது தொடர்பாக சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். நாளுக்கு நாள் உயரும் தங்க விலையால் பெண் பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்கப் போகிறோம் என்ற அச்சமாகியவற்றால் தருமபுரி மாவட்டத்தில் பின்தங்கிய கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் தங்கள் மகளின் வயிற்றில் வளர்வது என்ன குழந்தை என்று அறிந்து கொள்ள முயல்வதாகவும், பெண் குழந்தை என்பது தெரியவந்தால் அதனை களைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் முன்பு கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசுவை கொன்று புதைத்த கொடூரத்தை மிஞ்சும் வகையில் கருவிலேயே பெண் சிசுவை கண்டறிந்து கலைக்கும் போக்கு பெருகி வருவதாகவும், அவற்றை தடுக்கவும் சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் அரவிந்த் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.